திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை திருவிழாவாம் முப்பெரும் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கும் பி. செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்ட கழக செயலாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதா இப்போ பெரிய ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கு. அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. எடப்பாடி நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து விட்டார் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. இதில் அமித்ஷா பலரையும் சந்திச்சுட்டு வர்றாரு. அதற்கு என்னதாங்க காரணம், எல்லாரையும் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் இவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படுது. அதற்கு காரணங்களும் சொல்லப்படுது. அது மாதிரி அதிமுகவில் மிக விரைவில் இன்னொரு கூவத்தூர் சம்பவம் அரங்கேற போகுது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள்லாம் கடத்தப்பட போகிறாங்க. அதுவும் எஸ்பி வேலுமணியாலே அந்த சம்பவம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நம்ம நக்கீரன்லையும் தொடராக வந்திருக்கு. அது குறித்து விரிவாக பேசுகிறலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. தமிழகத்தோட பிரதான எதிர்கட்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு. அதே சமாளிப்பு, ஆனா அமித்ஷாவோட சந்திப்பு நடக்க போகுது. அதுதான பிரச்சனையே. இங்க எதற்காக அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் உண்மையான காரணத்தை மறைச்சிட்டு போறாங்கன்றதான் பெரிய கேள்வி இங்க. ஏன்னா வெளிப்படையா தெரியும் யாரை சந்திக்க போறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு இரவு 8 மணிக்கு அமித்ஷாவோட சந்திக்க போறதா தகவல்லாம் வந்துருச்சுப்போம். அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அதிமுகக்குள்ள பல குழுக்கள் வெவ்வேறு குழுக்களா பிரிஞ்சு செயல்பட்டாலும் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒற்றை புள்ளி எதுன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா தான். அவர் தான் அவங்க தான் எல்லா தலைவர்களுமே ஒரு விஷயத்துல உறுதியா இருக்காங்க. எப்படி நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் பாஜகன்னு வரும்போது நம்ம எல்லா பாஜக ஆதரவா தான் நிக்கணும், பாஜக கிட்ட விசுவாசமா தான் இருக்கணும்ன்ற மாதிரி தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள்லாம் தொடர்ந்து செயல்படுற பார்க்க முடியுது. அதனாலதான் இப்போ எடப்பாடி பழனிசாமியே, அதாவது செங்கோட்டையன் கொடுத்த 10 நாட்கள் கெடு முடிந்த அடுத்த நாளே டெல்லி கிளம்பி போயிருக்காரு. அங்கேயும் அமித்ஷா இன்னைக்கு பேச போற அந்த சந்திப்புல ஒரு அழுத்தம் கொடுக்க போகுதா எடப்பாடி பழனிசாமிக்கு. ஏன்னா தொடர்ந்து பல கலக்க குரல்கள் அதிமுகக்குள்ள எழுந்த வண்ணம் இருக்கு. அவருக்கு அகைன்ஸ்டா பல தலைவர்கள் பேசுறாங்க. இப்போ சசிகலால ஆரம்பிச்சு ஓபிஎஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிற சமயத்துலதான் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போங்க அப்படின்ற அழுத்தம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடத்துல கொடுப்பாரா, எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி அழுத்தம் கொடுக்கப்படுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் திட்டவட்டமா உறுதி நிக்க போறாரு. அதற்கான ஒரு ஹிண்ட் தான் நேத்துக்கே சென்னையில கொடுத்தாரு. அதாவது அதிமுக ஆட்சி 2017 ஒரு ஆட்சிக்கு வந்தாரு இல்லையா, அப்பவே பலரால் அந்த ஆட்சி கவிழ்க்கப்படுறதுக்கான முயற்சியில் எடுக்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டிடிவி தினகரன் அப்போ இருந்த 18 எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போய் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணாரு. அவங்களோட எப்படி நாங்க சேர முடியும்? அப்புறம் அதிமுக கட்சி அலுவலகத்தை தாக்குனாங்க ஓபிஎஸ் ஓட டீம் எல்லாம், அவங்களோட எப்படி நாங்க சேர முடியும்? அவங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்ப அதிமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ இந்த ஆட்சியை காப்பாத்தினதே பாஜக தான். அதனாலதான் மீண்டும் அவங்கள்ட்ட கூட்டணி வச்சிருக்கோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது பேசியிருந்தாரு. இந்த திட்டவட்ட மறுப்பை தான் இன்னைக்கும் போயிட்டு அமித்ஷா சொல்ல போறாரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் அவங்க 3 பேரையும் கட்சிக்குள்ள கொண்டு வரவே மாட்டேன்ற மாதிரி மீண்டும் அழுத்த திருத்தமா சொல்ல போறதாவும், அதற்கு அமித்ஷா எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு. ஏன்னா முக்கியமான சந்திப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில நிறைய கட்சிகள் வெளில போயிட்டே இருக்காங்க. ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு தினகரன் இப்ப எந்த கட்சி இருக்காங்கன்னு சொல்லுங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சொற்ப எண்ணிக்கை தான் வரும் இல்லையா. நான் ஐஜேக்கு பாரி வெளில போறதா சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கட்சியை 2 கட்சியே அதிமுக பாஜக தான். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வெளியில போறது பாஜகவுக்கு எந்த விதத்திலும் சாதகமா இருக்காது. அதனால எப்படியாச்சும் இந்த வாட்டியாச்சும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி கூட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திடணுன்றதுக்காக தான் சிபிஆர் மூலியமா டெல்லி கூப்பிட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா தொடர்ந்து சுற்றுப்பயணத்துல போற ஒரு எடப்பாடி பழனிசாமி இந்த தர்மபுரி சுற்றுப்பயணத்தை மட்டும் திடீர்னு ரத்து பண்ணிட்டு டெல்லி போறதுக்கு முக்கியமான காரணமே சொன்னாங்க. அதான் காரணம் சொல்லப்பட்டது. சொல்ல மாட்டாங்க போல, அதான் காரணம் சொல்லப்பட்டது. ஆனா நேதிக்கு சென்னையில பேசும்போது கூட அமித்ஷாவை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லல, மறுக்க முடியல எடப்பாடி பழனிசாமி. அப்படி பார்க்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் கூப்பிட்டாரு, அந்த அழைப்பை அவரால் மறுத்து பேச முடியல. ஏன்னா புதிதா தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்திய துணை குடியரசுத்
தலைவர், அவரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி பல கணக்குகளோட எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கார். சிபி ராதாகிருஷ்ணனா வெறும் சிபி ராதாகிருஷ்ணன் கிடையாது, அவரு ஆல்ரெடி கொங்குல சக்தி வாய்ந்த ஒரு நபராக பாஜகவில் இருந்தவர். அவர் மூலமாகவும் மெசேஜ் போகும் அப்படிங்கறத அந்த விஷயத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது செங்கோட்டையன் முன்னாடி அமித்ஷா பார்த்து பேசியிருந்தாரு இல்லையா, அதை தொடர்ந்து அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டிருக்காரு. அங்க என்ன பேசப்பட்டது, அவரோட இடத்துல என்ன வலியுறுத்தப்படும் அப்படின்றது வந்து இன்னைக்கு சந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வரலாம். ஏன்னா இதுல நிறைய அனுமானங்கள் சொல்லப்படுது. ஆனா அதற்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பல துண்டுகளா இப்ப சிதறி இருக்கு. எடப்பாடி விசஸ் சசிகலா, எடப்பாடி விசஸ் ஓபிஎஸ், எடப்பாடி விசஸ் டிடிவி, எடப்பாடி விசஸ் செங்கோட்டையன், இப்படின்னு அப்புறம் கட்சிக்குள்ளேயே இன்னும் சில புகைச்சல்லாம் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே பிஜேபி தான் சப்போர்ட் பண்றாங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரு குழு அப்படின்னு கட்சியில இருக்கிறதுனா அது ஜெயக்குமார் நீங்க சொல்லலாம், சி.வி. சண்முகத்தை சொல்லலாம். ஆனா அவங்களுமே பெரிய அளவுல போர்ஸ் எல்லாம் செயல்பட மாட்டாங்க. யாரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு இடையிலான பெரிய போட்டியா இருக்கு. டிடிவி அதான் சொல்றாரு, ஓபிஎஸ் அதான் சொல்றாரு, எல்லாருமே அதான் சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் வந்து ஆட்சியை விட எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம், நான் வந்து ஒரு நன்றி உணர்வாதான் பிஜேபியை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா 2021 கூட்டணி வச்சவரு 2024 அந்த நன்றி உணர்வு எங்க போனுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாம இனிமேல் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்ற மாதிரி சத்தியம் அடிக்காத கூடயா சொன்னார் பல இடங்கள்ல. எந்த காலத்திலும் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாரு. போராடலாம் சொன்னாரு, இஸ்டிபி மாநாட்டுல சொன்னாரு, எங்க பார்த்தாலும் சூட அடிச்சு சத்தியம் பண்ண குறைதான் நீங்க சொல்ற மாதிரி. அப்படியெல்லாம் சொன்னவரு திடீர்னு ஏன் அதுல திரும்பிக்கிட்டாரு, ஏன் திடீர்னு அதை பின்வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுல இருந்துச்சு. அதற்கு என்ன சொன்னாங்க, எடப்பாடி சம்பந்தி வீட்டுல ரெய்டு போயிட்டாங்க, எடப்பாடி நெருக்கமான உறவினர் ஒருத்தர் வீட்டுல ரெய்டு போயிட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம எடப்பாடி அந்த நெருக்குதலுக்கு வேற வழி இல்லாம அடிக்ட் ஆயிட்டாரு, அதனால வேற வழி இல்லாம அந்த நெருக்குதலுக்கு அவரு ஆளாக்கப்பட்டார், வேற வழியே இல்ல அப்படின்னு தான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுலயும் வந்து முன்னாள் மாநில தலைவரோட ஒரு மனக்கசப்பு இருந்ததுனாலதான் அவரை ஒதுக்கிட்டீங்கன்னா நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீல் போட்டாரு. ஓரளவுக்கு அதை பிஜேபி ஏத்துக்கிட்டாலும் இப்போ அதிமுக குறித்த அமித்ஷாவின் பார்வைங்கிறது வேற ஒன்னா மாறிடுச்சு. எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுனாலதான் அமித்ஷா வந்து செங்கோட்டையனை தனிமையில சந்திச்சு பேசினாரு. செங்கோட்டையன் கூட விடுங்க, அமைச்சரா இருந்தவர், தலைவரா இருந்தாரு. ஜெயலலிதா மகள்னு சொல்லிக்கிற ஜெயலட்சுமிங்கிற அமிர்தா அவங்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. சோ அவங்களை வந்து எப்படி ஒரு சந்திச்சு பேசலாம் அப்படின்னா, ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முதல்வர், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர், அவர் என்ன சொல்லிக்கிட்டாருன்னா கடைசி வரைக்கும் தன்னை செல்வின்னு தான் சொல்லிக்கிட்டாரு. சோ அப்போ அமித்ஷா வந்து அவரது மகள்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பார்க்கறதன் மூலமா என்ன மெசேஜ் சொல்ல வராரு, அவர் அவமதிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. அதுல அமிர்தா வந்து சொன்னதுதான், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்ன பார்க்க சொன்னாரு, அது மட்டும் இல்லாம கட்சி நான் நிறைய செதறிடுச்சுன்னு சொன்னேன், எல்லாரும் ஒருங்கிணைக்கிறோமா அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சருங்க எப்படி உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கறாரு, பாக்குறாரு, இந்த அரசியல் குறித்து பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை? ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்து யார் டைம் கொடுத்துட்டு வரோம் இப்போ தேர்தல் இருக்கிற சமயத்துல, அதாவது நம்பர் 2ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபைன் டியூன் பண்ணி சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல எடப்பாடிக்கு எதிராக யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் டைம் கொடுத்துருவாரு போறோம். ஆமா ஆமா, எடப்பாடிக்கு அகைன்ஸ்ட் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் முதல்ல நேரத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி இறுதி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு, டார்ச்சர் பண்றது இதெல்லாம் சொல்றாங்க. நீங்க எல்லாம் இது பண்ணா மட்டும் தான் கூட்டணி வெற்றி பெறும். இப்ப நீங்க ஜெயலலிதா பத்தி சொன்னீங்க இல்லையா, அதாவது 2014 ஆண்டுல இருந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தலே, அப்பதான் மோடி வந்து தேசிய அரசியலுக்கு வராரு, அப்பவே மோடியா லேடியான்னு சொல்லிட்டு காட்டமான பிரச்சாரங்கள்லாம் முன் வச்சு பாஜகவே வீழ்த்தினவர் ஜெயலலிதா. தமிழ்நாட்டுல 2016லயும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அவங்க ஏற்படுத்தின ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி பின்னன்கால முதல்வரா வராரு. அந்த ஆட்சியை காப்பாத்தினது பாஜக தான் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஃபுல் கிரெடிட்டை போய் பாஜக கொடுக்குறாரு. எப்படி அவர் அப்போ இதுல பாஜக வந்து எப்படி இதுல தலையிட முடியும்னு புரியல. இது தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு அரசியல், ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு. அதுல பாஜக தலையிடுறதுனாலே அது தவறு தானே. அது எப்படி வந்து உள்ளுக்குள்ள இவங்க எப்படி வர முடியும், அது எப்படி எடப்பாடி பொது அந்த அளவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில இப்ப வீக்கா இருந்திருக்கு போல. ஓபிஎஸ் ஒரு பக்கம் திறமையுத்தம் பண்ணது, இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஃபேக்ஷனுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாம இருந்தது, சசிகலா ஒரு பக்கம் ஆர்வத்தனம் பண்ணது, இந்த மாதிரி பல குழுக்களா செயல்பட்டு சமயத்துல அந்த ஆட்சியை காப்பாத்தினதே பாஜக தான். அதனாலதான் வந்து மீண்டும் பாஜக கூட்டணி வச்சிருக்கன்ற மாதிரி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அதாவது சாதாரண நிர்வாகிக சொன்னா கூட கடந்து போயிடலாம், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தனக்கு ஆளுமை இருக்கு அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமைன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நபரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு பாஜகவுக்கு ஃபுல் கிரெடிட் கொடுக்குற மாதிரி இந்த ஆட்சியை காப்பாத்தினதே பாஜக தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுதான் வந்து கட்சிக்குள்ள பல குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்கு. அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து
எடப்பாடி கையை மீறி நிலைமை போயிட்டு இருக்கு, அதனால வேற வழி இல்லாம இப்படி சப்போர்ட் பண்றாரு, சப்போர்ட் பண்ணி அமித்ஷா கூட ஒரு சந்திப்பை ஏற்படுத்திட்டா அதுக்கப்புறம் நிலைமையை சுமூகமா கொண்டு வந்துடலாம். அமித்ஷாவோட உதவியோட தான் இவரும் கட்சியில் அதிகாரமிக்க நபரா இருக்காரா? அப்ப யாரு உங்களை தேர்ந்தெடுத்துறாங்க? கட்சிக்குள்ள தான் தேர்ந்தெடுக்காங்க. அப்ப அமித்ஷாவை எதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து அவருக்கு ஆதரவா பேசி 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 உங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு காரணமா அமித்ஷா தான் இருக்காரா அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஆதரவா தனிப்பட்ட எடப்பாடி பேசலாம். அதிமுகங்கிற ஒரு மாபெரும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுறதுதான் அந்த கட்சி தொண்டர்களையே ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கு. இவர் பாட்டுக்கு இப்படி போராடலாம் அமித்ஷாவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அமித்ஷாவாலதான் அதிமுக ஆட்சி, இவர் 4 வருஷம் முதல்வரா இருந்தாருன்னு சொல்றது எப்படிப்பட்ட விமர்சனம், அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அப்போ இத்தனை நாள் திமுக அதைத்தானே விமர்சிச்சிச்சு, பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க, பிஜேபி என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க, அடிமை ஆட்சி நடத்துறாங்கன்னா திமுக கடுமையா விமர்சிச்சிச்சு. அது இப்ப இவரே சொல்றாரு அப்படிங்கறது அதிமுக தொண்டர்களோட மனக்குமுறலா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன குறித்து பேச போறாங்க அப்படிங்கிற தகவலும் சில அனுமானங்களும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இவர் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எடப்பாடி ஒரே போடா போட்டார் மாதிரி ஓபிஎஸ் கட்சி ஆபீஸ்க்குள்ள பூந்து அடிச்சாரு, டிடிவி எம்எல்ஏக்களை கடத்திட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இணைப்பு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்க போறாரு. சோ அப்போ அமித்ஷா கிட்ட இதே தான் அவர் வலியுறுத்த போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அமித்ஷாவினுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த முறை நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை நம்ம எட்டி பிடிக்கணும், அதுல இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. சோ அது குறித்து தான் டிஸ்கஷன் பெரும்பாலும் இருக்கும். அப்புறம் செங்கோட்டையன் எப்படி ஹேண்டில் பண்றது குறித்தும் ஒரு விவாதம் உங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அமித்ஷா சொல்றதை அவர் கேட்டு வர போறாரு, இதுல என்ன விவாதம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் இதை பத்தி பேசுறாங்க. இதுல இப்ப செங்கோட்டையனுக்கு போதுமான அளவு சப்போர்ட் இல்லைங்கிறதுனால அவர் ஒரு சைடு விரக்தியில இருக்கிறார். அப்புறம் இந்த எதிர்கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற வேலையில இருக்கிறவரு அதிமுகவினுடைய புகழேந்தி, அவரும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு, ஆனாலும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி கட்சிக்குள்ளேயும் கட்சியை பத்தி வெளியிலையும் கடுமையான விமர்சனமும் ஒரு குழப்பமான மனோநிலையும் பொது வழியில பிரதிபலிக்கிறது கட்சிக்கும் இந்த வரவிருக்கக்கூடிய தேர்தலுக்கும் ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ரெண்டாவது, பாஜக தான் ஆட்சியை காப்பாத்துனுச்சு அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த பாஜக தானே ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சொல்லி இதை பண்ணோன்னு அப்புறம் ஓபிஎஸ்ஏ சொன்னார், அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு தான் பண்ணன்னு. அப்போ பிஜேபிய இவ்வளவு வெளிப்படையா சொன்னதுக்கு அப்புறமும் எடப்பாடியை விமர்சிக்க தயங்குறாரு. அதிமுகவுக்கு உண்மையிலேயே கபலீகரம் பண்ணது யாருன்னு அவர் சொல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் தூக்கி நிக்குது. இப்போ இன்னைக்கு தினகரன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது யார் இந்த ஆட்சியை காப்பாத்துறதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜக ஒண்ணு காப்பாத்தலீங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாத்தினதே கூவத்தூர்ல இருந்தாங்களே எம்எல்ஏக்கள் 122 எம்எல்ஏக்கள் தான் அந்த ஆட்சியை காப்பாத்தினாங்க. அப்ப இப்போ இன்னும் மீண்டும் ஒரு விமர்சனத்தை காட்டமா வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கு, அந்த 122 எம்எல்ஏக்கள் தான் கோவத்தூர்ல வச்சு காப்பாத்துறாங்களே, பாஜக யாரும் காப்பாற்ற கிடையாதுன்னு சொல்லிட்டு தினகரன் ஒன்று குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் 10% குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போனார். ஏன்னா தினகரனோட டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு நடக்குது இல்லையா, அதுல என்ன பேசப்படுறது அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொல்றது போல அமித்ஷா எடப்பாடிக்கு ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலே டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில் இல்ல, பாஜக அதிமுக சேர்ந்து போட்டி போட்டாங்க, தினகரன் தனித்து போட்டி போட்டார். அதனால ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள் நமக்கு வராம போயிருச்சு. இந்த வாட்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போக வேண்டிய தேவை எழுந்திருக்கு, அதனால எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா மீண்டும் இபிஎஸ் வலியுறுத்துவார் அப்படின்னு அதற்கு இவர் மீண்டும் திட்டவட்டமா மறுப்பு தெரிவிப்பாரு. ஆனா இருந்தாலும் ஒருவேளை எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போறதற்கு ஏதோ ஒரு வகையில 2 பேர் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு தினகரன் ஒரு தடையா இருப்பார். ஏன்னா இவர் வைக்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, நாங்க மீண்டும் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நீங்க சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறார். அப்ப அங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி மாறும். ஆனா எடப்பாடி முதல்வரா ப்ரொபோஸ் பண்ண கூடாதுன்னா அப்ப வேற யாரை ப்ரொபோஸ் பண்ணலாம்? நயினாரை ப்ரொபோஸ் பண்ண ஏத்துப்பாரா? அதுக்கு பாஜக சப்போர்ட் அவர் பண்றாரு. ஆனா அவரை பொறுத்தளவுல எடப்பாடி பழனிசாமியை சிஎம் வேட்பாளரை ப்ரொபோஸ் பண்ண கூடாதுன்னு தான் சொல்றாரு. அது வாய்ப்பு கம்மி. ஏன்னா கூட்டணி தலைவரே அவர் தான் தமிழ்நாடு. அப்படி பார்க்கும்போது அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா வரணும். ஒருவேளை இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கடைசியில என்ன வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, பாஜகவுக்கு அதிமுக வாக்கு வேணும். அதுல அதிமுக இப்ப இருக்கிற அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி தான். அவரை பகச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தப்படும். ஏதோ ஒரு வகையில எடப்பாடி ஒரு ஒப்புதலை பெற்று எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு வர்றதா பாஜக நோக்கமா வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் தொடர்ந்து வருது. தினகரன் இன்னைக்கு பாஜக காப்பாத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக அகைன்ஸ்டா எடப்பாடிக்கு அகைன்ஸ்டா பேசுறோம்னு சொல்லிட்டு பாஜக அகைன்ஸ்டா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
கோபத்தில் நடந்த பல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து உடைத்து பேசியிருக்காரு தினகரன். அப்படி பார்க்கும்போது என்ன நடந்ததுன்றத பார்க்காம இனி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து தமிழகம் முழுக்க எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதான் இதுல நீங்க சொன்னது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல பெரிய ஒரு முன்கையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பெரிய அளவுக்குலாம் பல விஷயங்கள் பண்ண மாட்டாங்க, அவங்க இலக்கே கிடையாது இல்ல. ஆமா, அதான் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிட்டாரு, இந்த தேர்தலில் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு கருத்து சொல்லிட்டாரு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாவது வெர்ஷன் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அளவுக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்டால் வேற வழியே இல்லாம ஓபிஎஸ் ஏத்துக்கிறாருன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிதான். ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அவருக்கு அதிகாரம் இல்லாத பதவி, அதே நேரம் ஒரு பெரிய பொறுப்பா அதிமுக கொடுத்து அவர் ஓரங்கட்டி வச்சிருவாங்க. பிஜேபி கேட்டுறதுனால ஒரு வழி இல்லாம பண்ணா இதை பண்ணுவாரு. அதே சமயம் சசிகலாவினுடைய பிளான் தான் அமிர்தா வந்து போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சது அப்படிலாம் சொல்லப்படுது. நம்ம புக்லயே இந்த மாதிரிதான் வந்திருக்கு. சோ அந்த அமிர்தா பிளான் ஒரு பக்கம், அது அனுப்புனதே சசிகலா தான். அப்படிங்கிறப்ப சசிகலாவினுடைய திட்டம் என்னன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இவர் வந்துட்டு அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளரா எஸ்பி வேலுமணியை ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல வந்து எஸ்பி வேலுமணி முதல்வரா வந்துட்டு அப்ப அவருக்கான எம்எல்ஏ சப்போர்ட் வேணும் இல்லையா? அப்போ கோவத்தூர் மாதிரியே இன்னொரு சம்பவம் நடக்கும், அதை எஸ்பி வேலுமணியே முன்னிட்டு நடத்துவார் அப்படிங்கிற மாதிரியும் பல அனுமானங்கள் இந்த விஷயத்தை ஒட்டி பேசப்படுது. அதெல்லாம் உண்மையா பொய்யா, நடக்குமா நடக்காதாங்கிறதெல்லாம் தேர்தலை ஒட்டி தான் தெரிய வரும். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஸ்பி வேலுமணிக்கு கோவத்தூர் மேல தேவைப்படாது, ஆனா ஆல்ரெடி இங்க இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அவர் பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஆமா, கொங்கு அவர் தான் வச்சிருக்காரு இல்லையா? அந்த ஒரு கணக்கும் சொல்லப்படுது. 30 எம்எல்ஏ அவர்கிட்ட இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பல கணக்குகள் நீங்க சொல்றது போல, எதற்காக அமிர்தாவை அமித்ஷா வந்து பார்க்கணும், அது பின்னாடி சசிகலா இருக்காங்களா அப்படின்ற ஒரு யூகங்கள் கிளம்பினாலும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திக்க போறாரு இல்லையா? அதுல இன்னொரு முக்கியமான ஒரு புகார் கடிதமும் எடப்பாடி பழனிசாமி வாசிக்க போறாரு. யாருக்கு அகைன்ஸ்டா கேட்டீங்க அப்படின்னா, தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவருக்கு அகைன்ஸ்டா பல புகார்கள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடத்துல வாசிக்க போறாருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அவரே ஓரங்கட்டி ஓரமா தானே வச்சிருக்காங்க, மறுபடியும் என்ன இல்ல, இன்னைக்கு அந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் தானே பவர் பாயிண்ட் எல்லாம் போட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அது BL சந்தோஷ் கூட்டின கூட்டம். BL சந்தோஷ்க்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல டெல்லியில போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா இன்னும் பல அந்த கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் அதிகமா பண்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்லலாம். அதற்கு பாஜக எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அமித்ஷா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம இதுலயே இலவச இணைப்பு மாதிரி இன்னொரு விஷயமும் பேசப்படுது. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இந்த வந்து ஒப்பந்தமாகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் 6வது மாசம் ஆக போகுது. இந்த நேரத்துல எடப்பாடி வந்து ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. அவர் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா காட்டிக்கணும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிருந்தாரு அப்படின்னா அவரை பிஜேபி சந்தேகிக்காது. அது மாதிரி பிஜேபி ஒரு தொட்டு பார்க்கவும் பயப்படும். ஆனா இது வந்து அவரு தவற விட்டுட்டாரு, இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. ஏதோ சில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். பெர்செப்ஷன் தான் அரசியல்ல முதல் படி. சோ அதை வந்து உருவாக்குறதுலே அவர் வந்து கொஞ்சம் தவறிட்டாரு. அது சரியா செஞ்சிருந்தாரு அப்படின்னா முடிவுகள், இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். டிடிவி தினகரன் முதல்ல இறங்கி வந்தப்போ எடப்பாடி எதை யூஸ் பண்ணிருக்கணும், ஓபிஎஸ் இறங்கி வந்தப்போ எடப்பாடி எதை யூஸ் பண்ணிருக்கணும், எதுவா இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறத நோக்கி ஒரு காய் நகர்த்தி இருந்தாரு அப்படின்னா அது அவருக்கும் மட்டும் இல்லாம அதிமுகவுக்கும் ஒரு வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கும். ஆனா அங்க எடப்பாடி தவற விட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு கோணமும் இதுல பேசப்படுது. ஆனா ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இதுல யாரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதிமுகவோட தொண்டர்கள் தான். இத்தனை ஆண்டுகள் அதிமுகவோட அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு கிரவுண்ட்ல வேலை பார்த்த தொண்டர்கள் தான் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லணும். யாரு தாங்க தலைமை கடைசியில் இத்தனை குழப்பங்கள் மேல இருந்தது அப்படின்னா எப்படி வந்து கீழே இருக்கவங்க வேலை பார்க்க முடியும்? இப்ப வந்து பாஜக கூட்டணி இலக்கில்லன்றீங்க, பாஜக இலக்கில்லன்றீங்க, அதிமுக இலக்கு வந்து அடுத்த ஆண்டு தேர்தல் தான். அப்படிப்பட்ட சமயத்துல கிரவுண்ட்ல எப்படி தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க? மீண்டும் செங்கோட்டையனோட கழக குரல், அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு, இந்த மாதிரி பல ஃபேக்ஷன்ஸா செயல்படுறதுனால அதிமுக தலைவர் ஏன் டெல்லிக்கு போய் என்ன சொல்ல போறாரு? இவர் வேணும்னா இப்ப ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்பயோ, கட்சியினுடைய நிர்வாகியா பொதுச் செயலாளராக இருந்தப்பயோ இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் டெல்லிக்கு போகல, அங்க இருந்துதான் இங்க வருவாங்க. உங்க வீட்டுல பேச்சுவார்த்தை, தேர்தல் இங்கதான் நடக்க போகுது. மோடியே இங்கதான் வந்து டின்னர் சாப்பிட்டு போனாரா? தேர்தல் விருந்து சாப்பிட்டு போனார். தேர்தல் இங்கதான் நடக்க போகுது. இந்த கூட்டணிக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அப்போ அவர்தான் மதிப்புக்குரிய ஒரு நபரா இருக்கணும். இவர் எடுத்த எழுப்புக்கள்லாம் டெல்லிக்கு போறதுங்கிறது ஒரு சரியான தோற்றத்தை தொண்டர்கள் மத்தியிலே உருவாக்க தவறிட்டாங்க, அங்கேயே தவறிட்டாங்க. ஆனா நேதிக்கு அவர் சொல்லிட்டாரு, பாஜக தான் காரணம்னு சொல்லிட்டாரு ஆட்சி காப்பாத்தினதுக்கு. அப்ப வந்து எப்படி தொண்டர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து ஏமாற்றங்கள் வருது? இந்த தேர்தலை கண்டிப்பா வெளிப்படையா எடப்பாடி அது பேசியிருக்க வேண்டாம்.
ஏன்னா அந்த தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய தேவை அதிமுக கிளந்திருக்கிறதுனால இந்த குழப்பங்கள்லாம் இருந்து எந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம தான் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் குழப்பங்கள் மட்டும் மேல இருந்துட்டே இருக்கு. யாரு கூட கூட்டணி வைக்கிறதுல இருந்து யாரை தலைவரை ஏத்துக்கிறது, திடீர்னு கூட்டணி வந்து இந்த கூட்டணி இருக்குமானே தெரியல. இப்போ திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குற சமயத்துல அவங்களுக்கு பதிலாக வேலுமணி கொண்டு வந்துருவாங்களா, இல்ல செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு அப்படின்ற பல குழப்பங்கள் வந்து எல்லா அணிகளும் இருக்கு. எல்லா அணிகளை சார்ந்த தொண்டர்களுக்கும் அந்த குழப்பம் என்பது இருக்கு. ஏன்னா இன்னொரு 7 மாசத்துல எப்போதான் அவங்க வந்து சேர்ந்து வர போறாங்க, என்னதான் நடக்க போகுது, அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் என்னன்றதான் அவங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் ஒரு அயற்சியாகவும் இருக்கு அவங்களுக்கு பார்க்கும்போது. அதே மாதிரி இபிஎஸ் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல செய்திகள் சொல்லுவாருன்னு நயினார் நாகேந்திரன் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அது எல்லாமே ஒரு கால்குலேஷன் இருக்கு அப்படிங்கிறது பேசப்படுது. இன்னொரு பக்கம் செப்டம்பர் 15 நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னா மதிமுக மாநாடு. அந்த மாநாடுக்கு ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படின்னா, மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பல காரணங்கள் தலைமை சொல்லுச்சு. இவர் வந்து நான் வந்து துரோகம் பண்ணல அப்படின்னு மல்லை சத்யா போர்க்கொடி தூக்குனாரு, உண்ணாவிரதம் இருந்தாரு. அதன் நீட்சியா செப்டம்பர் 15 இவரும் வந்து ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து போன நபர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாங்க கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய பேர் மிக விரைவில் அறிவிக்கிறோம் அப்படின்னு சிவப்பு கருப்பு 7 ஸ்டார் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய பேர் கூட திராவிட குடியரசு விடுதலை கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் அந்த கட்சி சார்ந்த நபர்களால் சொல்லப்படுது. சோ இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வர ஒரு நாட்கள் அவர் சொல்லுவார். ஆனாலும் இது வந்து மதிமுகவுக்கு பெரிய ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு மல்லை சத்யாவினுடைய கூட்டம். ஆனா மதிமுக மாநாடு வேற மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. மதிமுக மாநாட்டை பொறுத்த வரைக்கும் துரை வைகோ தான் அதுல முக்கியமான ஒரு நபரா பார்க்கப்பட்டாரு. ரெண்டாவது வைகோவுக்காக மட்டுமே இவ்வளவு கூட்டம் திரண்டு வந்ததையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆரம்பத்துல கூட்டம் பெருசா இல்ல, உண்மை அதுதான். ஆனா போக போக நேரம் ஆக ஆக கூட்டம் பெருந்திரளா திரண்டு வந்துச்சு. திருச்சியில கிட்டத்தட்ட பல மணி நேரம் டிராபிக் ஜாமும் ஏற்பட்டுச்சு. இப்பதான் விஜய் வந்துட்டு ஒரு பெரிய டிராபிக் ஜாம் ஏற்படுத்திட்டு போனாரு. அடுத்து இந்த மாநாடும் அதே மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப விஜய் கட்சி மாநாட்டுலன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரசிகர்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதிரி நடந்துக்கல. அவங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி ரசிகர்கள் தான், ரசிகர் மனப்பான்மை தான் நடந்துக்கிட்டாங்க, தொண்டர்களா நடந்துக்கல அவங்க. இதுல இத்தனை வருஷம் கட்சி கிட்டத்தட்ட 30-31 வருடம் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்க வைகோ வந்து இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் யாரும் அத்துமீறல, தேவையில்லாம சில வேலைகள் பண்ணல அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சு. அது அந்த வகையில மதிமுகவுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாநாடுன்னு சொல்லப்படுது. மதிமுக தொண்டர்கள் மாநாட்டுல கலந்துகிட்டவங்கள்ட்ட பேசினப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநாடு உண்மையிலேயே ஒரு எனர்ஜி ஏத்துற ஒரு மாநாடா இருக்கு. ஆமா, ஏன்னா துரை வைகோனுடைய பேச்சே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. துரை வைகோ பாரதியாரனுடைய கவிதையெல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எல்லாமே மல்லை சத்யாவுக்கான அட்டாக் தான், மறைமுக அட்டாக் தான் அது. அதுல நல்லாவே கட்சியில எடுபட்டுச்சு. அவர் வந்து எங்க தலைவர் அளவுக்கு பேசுவாரோ இல்லையோ, ஆனா இந்த முறை எப்பவுமே ஒரு புள்ளி உரத்தோட பேசுறவர் இந்த முறை ரொம்ப உணர்வு வயப்பட்டு பேசினாரு. அதற்கு காரணம் மல்லை சத்யாவினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டு முடிவுல வைகோ பேசும்போது என்ன சொன்னாருன்னா, 2026 தேர்தலில் நாங்க வந்து திமுகவுக்காக தான் உழைப்போம் அப்படின்னு இருக்காரு. இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, எல்முருகன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக ஆட்சி காலத்துல இருந்த ஒரு முக்கிய கட்சி எங்க கூட கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னாரு இல்லையா, அது வந்து எல்லாரும் குறி வச்சது மதிமுக தான் அப்படின்னா, திமுக கூட்டணி உடைய போகுது அப்படின்றத மதிமுக வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ அதற்கு வைகோ அபிஷியலா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. 2026 நாங்க திமுக கூட தான் இருப்போம், உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து அரசியல் அரங்கத்துல ஒரு முக்கியமான பொருளா பார்க்கப்படுது. வைகோ கூட்டத்தை பெருமளவுல கூட்டியிருக்கிறது பின்னாலையும், வைகோ பின்னாடி இவ்வளவு கூட்டம் திரண்டு இருக்கு இல்லையா சமீப நாட்கள்ல, இது ஒரு பெரிய கூட்டம். அதை வச்சு இப்போ தேர்தல்ல அவங்க சீட் ஷேரிங்ல எல்லாம் பெரிய அளவுல பேசுவாங்க. ஏன்னா அதோட நோக்கமே, மாநாட்டு நோக்கமே ஆர்ப்பரிப்போம், அணிதிரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம். சோ அங்கீகாரம் பெறுறதுல இந்த மாநாட்டுல முக்கிய பங்கு வகிக்கும். அந்த அங்கீகாரம் பெறணும்னா இத்தனை தொகுதியில ஜெயிக்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரணம், அடிப்படை காரணம். சோ அதனால இந்த மாநாடு மதிமுக தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா பார்க்கப்படுது. நீங்க சொன்னது போலவே அந்த கூட்டத்தை திரட்டி காட்டினதுல இந்த மாநாடு மதிமுகவுக்கு ஒரு வெற்றி மாநாடு தான் சொல்லுவேன்னா,
கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்தாங்க தமிழ்நாட்டில இருந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய மாநாடு இத்தனை தொண்டர்கள்லாம் கலந்துக்கிறத பார்த்தா நிச்சயமா இது திமுகவோட தொகுதி பங்கீடு இந்த சீட் ஷேரிங்லாம் வரும்போது இது இன்னொரு அட்வான்டேஜா கட்சிக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரட்டை இலக்கங்கள்ல நிச்சயமா சீட்கள் கேட்பாங்க இந்த வாட்டி. இவ்வளவு தொண்டர்கள் திரண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வைகோவோட பவருக்காக தான், வைகோவோட அந்த ஆளுமைக்காக தான் வந்திருக்காங்கன்னு பாக்குற சமயத்துல இதுவும் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமா இருக்கும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போறது தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். தூத்துக்குடியில கிளெமென்சி அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 47 வயதாகுன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு நோட்டீஸை வருமான வரித்துறையிலேருந்து பெற்றிருக்காங்க. வருமான வரித்துறை அவங்க வீட்டுக்கு என்ன அனுப்பியிருக்குன்னா 12,86,00,000 ரூபாய் சில்லற, ஒரு 4,000 கூட கூட்டிங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து சில ஏற்றுமதி தொழிலெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதற்கு இந்த காசை நீங்க கட்டவே இல்லை, ஒழுங்கா ஃபைனோட கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டுக்குள்ள கட்டுக்குன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது பிரிச்சு பார்த்தவங்களுக்கு ஷாக்கு. ஏன் ஷாக்கு அப்படின்னா, அடிப்படையில் அவங்க குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். அவங்களுக்கு 2 பையங்க இருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் திருப்பூர் பனியன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அங்க இருந்து போய் 12,86,00,000 செலவு பண்ணிருக்க போறாங்க. அதற்கு எப்படி டாக்ஸ் கட்ட சொல்றாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க போயிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. முதல்ல அவங்க யாருமே கண்டுக்கலையா. அதற்கடுத்து இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய பொருளாதார பின்புலம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லம்மா அவங்க பேன் கார்டு யார்ட்டாச்சும் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்களாம். பேன் கார்டுலாம் நான் யார்ட்டையும் கொடுக்கலையே அப்படின்னப்ப சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அதனால அவங்க கடுப்பா என்ன பண்ணிருக்காங்க, கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ விசாரிச்சுட்டு நீங்க உண்மை என்னவோ அதை சொல்லுங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, இது மாதிரி 39 பேருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. 39 பேரும் என்ன மாதிரி தான் இருக்காங்க, பெரிய அளவுல பணக்காரங்க கிடையாது. இது வந்து ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆடக்கூடாது. யார் தப்பு பண்ணாலும் அவங்கள தண்டனை கொடுங்க, எனக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளவு அலட்சியமா நடந்துகிட்டா எப்படி அப்படிங்கிற மாதிரி மனக்குமுறல வெளியிட்டு இருக்காங்க. முன்னாடி கரண்ட் பில்லு தான் இப்படி எசக்கு பசக்கா அனுப்புவாங்க. இப்ப என்னடான்னா இதுவுமே இந்த மாதிரி வந்துட்டுனா சாமானியர்கள் அதுல இருந்து வெளில வரது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதான் கேள்வியா இருக்கு. அதுவும் சாதாரண ஒரு தொழிலாளி வீட்டுல போயிட்டு கோடிக்கணக்கா நீங்க இது வரி மட்டுமே கட்டுங்க அப்படின்னா அவங்க எப்படிதான் இது பண்ணுவாங்க? ஆமா, சீக்கிரம் ரிவோக் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆமா, வருமான வரித்துறை பார்வையில ஒரு பனி நிறுவனம் நடத்தி வச்சுட்டாங்க போட்டிருக்கு, ஏற்றுமதி பண்றாரு போட்டு. பனியன் தொழிலாளி என்னன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கும். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.